காவேரி விஜய்க்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமா அப்படி சொல்லி கேக்குறாங்க. எதுக்கு காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு, என்னாச்சு உனக்கு, உடம்புக்கு ஒண்ணும் இல்ல அப்படி சொல்றாங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, அங்க வச்சு எல்லாமே சொல்றேன் அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே விஜய் என்னவா இருக்கும் அப்படி சொல்லிட்டு காவேரி கூப்பிட்டதுனால வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. இந்த பக்கம் காவேரியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. என்னாச்சு காவேரி, எதுக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டேன், உடம்புக்கு என்ன என்ன பிரச்சனை, ஏதாவது என்கிட்ட இருந்து மறைக்கிறியா, ஏதோ சொல்ல வந்த அன்னைக்கு நான் என்கிட்ட அழுதுகிட்டேவும் ஆனா நீ சொல்லவே இல்லை, என்னாச்சு காவேரி அப்படி சொல்லிட்டு காவேரி கிட்ட விஜய் பதட்டப்பட்டு கேக்குறாங்க. ஒண்ணும் இல்லைங்க, அதெல்லாம் நல்ல விஷயம் தான், அதாவது நீங்க அப்பாவாக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு விஜய்க்கு ரொம்ப சந்தோஷம். காவேரி இனி இதை ஏன் முன்னாடியே என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வெண்ணிலா பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகும் பிறகு சொல்லலாம்னு நினைச்சேங்க, அது இப்பக்குள்ள முடியற மாதிரி தெரியல, அதனால இப்ப ஹாஸ்பிட்டலுக்கும் ஹஸ்பண்டை கூப்பிட்டு வரணும்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க, அதனால வேற வழி இல்லாம உங்களுக்கு கிட்ட சொல்ல வேண்டியதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஹஸ்பண்டை கூட்டு வர சொன்னதுனாலதான் சொன்னேன், இல்லாட்டி சொல்லிருக்க மாட்டேன்னு காவேரி அப்படி சொல்லி கேட்கறாங்க. இல்லங்க கண்டிப்பா சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல விஜயும் காவேரியும் போய் செக் பண்றாங்க. குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செகண்ட் மந்த் நால உடனே ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. உடனே ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க. குழந்தை நல்லா இருக்குது, குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அதுவும் இல்லாம உங்களுக்கு ட்வின்ஸ் பிறக்க போகுது அப்படி சொன்னோம். விஜய் காவேரிக்கும் செம ஹாப்பி, ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சரி காவேரி வா, காவேரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூப்பிடுறாங்க. உடனே காவேரி இல்லங்க, நீங்க முதல்ல வெண்ணிலா பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க, அது நியூஸ் வரைக்கும் போய் இப்ப வீட்டுல உள்ளவங்க செம கோவமா இருக்காங்க. இந்த சுச்சுவேஷன்ல நான் வீட்டுல வேற சொல்லல, நீங்க வெண்ணிலா பிரச்சனையை சால்வ் பண்ண பிறகுதான் வீட்டுல சொல்லலாம்னு நினைக்கிறேன், ஆனா என்னால எப்படி சொல்லன்னு தெரியல, இந்த பிரச்சனை வேற பெருசா போயிட்டு இருக்கு, அதுவும் இல்லாம கொஞ்சம் நாள்ல நான் கன்சீவா இருக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கே தெரிய வந்துரும், இதை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி காவேரி, இந்த வெண்ணிலா பிரச்சனைக்கு சீக்கிரமா முடிவு கட்டுறேன், உன்னை வீட்டுக்கு உங்க அம்மா கிட்ட பேசி நான் கூப்பிட்டு போறேன், நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.